கடகராசிக்கு இது நாள் வரை 10ஆம் இடத்துல குரு இருந்தார். இப்போ 11ஆம் இடத்திற்கு வருகிறார். 11ஆம் இடம் சொல்லக்கூடியது லாப ஆதாய ஸ்தானம். மிக விசேஷமான இந்த குரு பயிற்சியில் பலனை அடையக்கூடிய ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்று. 11ஆம் இடத்திற்கு எந்த ஒரு கிரகம் வந்தாலும் நல்லதை செய்யும். அது அசுப கிரகமாக இருந்தாலும் கூட சரி. அப்படி இருக்கும்போது அந்த 11ல் ஒரு சுப கிரகம் வருகிறது. அப்படி வரக்கூடிய இந்த குரு உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கார். அதனால் இப்போ உங்களுக்கு அமோகமான லாபம் ஏற்பட போகிறது. லாபம் சொன்னாலும் நீங்கள் பொருளை மட்டுமே இந்த இடத்துல கன்சிடர் பண்ணக்கூடாது. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த நல்ல விஷயம் நடக்கலாம். இந்த துறையில் படிக்கணுன்றது படிக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளின் ஆசைன்னு வச்சுட்டா பெற்றோருக்கு அவ்வளோ வசதி இல்லை. ஆனால் இப்போ ஏதாவது ஒரு வகையில் ஸ்காலர்ஷிப் அல்லது யாராவது உதவி செய்கிறார் அல்லது கல்விக்கு கடன் கிடைத்து நீங்கள் படித்து வேலைக்கு போய் அந்த கடனை அடைச்சிக்கலாம். அப்படின்ற நிலையில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் வெளிநாடு போய் வேலை பார்க்கணுன்ற எண்ணம் இருக்குது. இப்போ அதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். சுயதொழில் வியாபாரத்தில் விரிவாக்கம் செய்யணும், இன்னும் கொஞ்சம் லாபத்தை அதிகப்படுத்தணும், நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணுன்றது ஒரு நோக்கமாக இருக்குன்னு சொன்னால் இப்போ அது நடக்கும். அதுபோல் திருமண விஷயம், மன வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இப்போது வரன் கிடைக்கும். இந்த சமயத்துலேயும் கூட ஒரு கேள்வி வரும், அஷ்டம சனி காலமாக இந்த காலம் இருக்குது, அப்போ திருமணம் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அஷ்டம சனியில் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கேயும் யாரும் சொல்லவில்லை. தாராளமாக செய்யலாம். அஷ்டம சனி இல்லாத போது செய்கிறத காட்டிலும் இருக்கும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக பிளான் பண்ணணும். அவ்வளோதான். கொஞ்சம் சிக்கனமாக இருக்கணும், எல்லாத்துக்கும் முன்னேற்பாடாக இருக்கணும். 11ஆம் இடத்துல குரு வரும்போது கடகராசி அன்பர்கள் மன வயதில் இருந்தால் திருமணமும் நடக்கும். திருமணமான தம்பதிகளுக்கு புத்திர பெயர் கிடைக்கும். பொதுவாகவே நல்ல பெயர், புகழ், பிரபல்ய யோகம் இப்படியான விஷயங்கள்லாம் கூட ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக அஷ்டம சனியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பின்னடை, தொய்வு, ஒரு மந்தமான நிலை, தேவையற்ற பிரச்சனைகள் அது இப்போது இருக்காது. இதுவே ஒரு பெரிய பலம்தான். அதனால் குரு பகவான் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு வர்றதே உங்களுக்கு நல்லது தான். அடுத்ததாக அவர் பார்வை விழக்கூடிய இடங்கள், கன்னி ராசியை பார்க்குறார். அப்போ உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம். நல்ல முயற்சி செய்ய போகிறீங்க, சகோதர வழியில் நல்லது நடக்க போகிறது, எடுத்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடிக்க போகிறீங்க, காரிய ஜெயம் உங்களுக்கு இருக்கிறது. 3ஆம் இடத்தை உபஜயஸ்தானம்னு சொல்லுவோம். அதனால் நீங்கள் ஜெயம் பெற போகிறீர்கள். சகோதரர்கள் உங்களுக்கு உதவ போகிறார்கள். கடகராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் நல்ல நிலையில் இருந்தால் குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதரர்களுக்கு இப்போது நல்ல வழியை காட்ட முடியும். பெற்றோர் சொல்லி கூட உங்களுடைய இளைய சகோதரர் ஒன்றை கேட்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொன்னால் இப்போது கேட்பார். அப்படியாக அந்த சகோதர ஸ்தானத்திற்கு குரு பார்வை இருக்கின்றது. அதன் பிறகு விருச்சிகத்தை குரு பார்க்குறாரு. அது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமாக இருக்கிறது. அதனால் இப்போது உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும், அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. உங்களுக்கு பிடித்த மாதிரியான படிப்பு, பிடித்த மாதிரியான வேலை, பிடித்த தொழிலை செய்யக்கூடிய யோகம் இதெல்லாம் கிடைக்கும். பிடித்த ஊருக்கு அல்லது பிடித்த நாட்டிற்கு உங்களால் செல்ல முடியும். நீங்கள் உங்கள் சொந்த ஊர்லேருந்து ஒரு நகர் பகுதிக்கு வந்தீங்க, ஒரு வெளிநாட்டுக்கு சென்றீங்க. அப்போது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருளை ஈட்டிட்டீங்க, கடமையெல்லாம் செய்து முடிச்சிட்டீங்க. அந்த நிலையில் இருக்கீங்கன்னு சொன்னால் இப்போ சொந்த ஊருக்கு திரும்பி போகலாமான்ற எண்ணம் வந்தால் தாராளமாக உங்களால் போக முடியும். பூர்வீகத்திற்கு திரும்ப சென்று வயோதிக காலத்தில் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நிம்மதியாக இருக்கணுன்ற எண்ணம் இருந்தால் இப்போ அது சாத்தியம். பிறகு குரு பகவான் மகர ராசியை பார்க்குறார். அது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம். மனமானவர்கள் வாழ்க்கை துணைக்கு ஏதாவது நோய் நொடி இருக்கிறது, ஏதாவது பிரச்சனை இருக்கிறது, கஷ்டம் இருக்கிறதுன்னு சொன்னால் இப்போது அது தீர பெறுவீங்க. இதை கண்கூட நீங்கள் பார்க்கலாம். 7ஆம் இடம் சொல்லக்கூடிய மகரத்தில் தான் குரு பகவான் நீச்சம். அவர் நீச்சம் பெறக்கூடிய அந்த வீட்டை இப்போது பார்க்கின்றார். சுபஸ்தானமாக இருக்கக்கூடிய சுபருடைய சுக்கரனுடைய வீட்டில் இருந்து நல்ல ஸ்தான பலம் பெற்று அவர் பார்க்கின்றார். அதனால் வாழ்க்கை துணைக்கு நோய் நொடி இருக்குது, அதுதான் உங்களுக்கு போராட்டமாக இருக்குது. வேலைக்கு போகிறதா, வீட்டில் இருந்து அவங்கள பார்த்துக்கிறதான்னு தெரில அப்படின்னு சொன்னால் இப்போது உடல்நிலை சரியாகும். அதுபோல் கணவனுக்கு உடல்நிலை சரியில்லை, மனைவி குடும்பத்தையும் பார்த்துக்கணும், அவரையும் பார்த்துக்கணுன்ற நிலை